2025 தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய திட்டங்கள். ஃபஸ்ட்டு திட்டங்கள் பார்த்தோன்னா அன்பு கரங்கள் திட்டம் அப்படின்றாங்க. இந்த அன்பு கரங்கள் திட்டம் 15 செப்டம்பர் 2025 அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு தான் இதை அறிவிக்கிறாங்க. அப்போ அறிவிக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தான் இதை அறிவிக்கிறாங்க. சரி, அப்போ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படிக்கின்ற குழந்தைகள் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம் முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. சரி, ரெண்டாவது திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை ஜூலை 15, 2025 அறிவிக்கிறாங்க. காமராஜர் பிறந்த நாள், சரியா, கல்வி வீரர் காமராஜர் பிறந்த நாள். அப்போ எங்கே அறிவிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் அறிவிக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தான் இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது இதோடைய சேவைகள் செய்வதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா 13 அரசு துறைகளும் 43 சேவை துறைகள் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இணைக்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 முகாம்கள் அமைச்சு இவங்க யார் எந்த மனு கொடுத்தாலுமே அந்த மனுக்கள் மீது 45 நாட்களுக்குள்ள தீர்வு காணணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வராங்க. அப்போது 45 நாட்களில் தீர்வு காணப்படுது இல்லையா? அப்போ எந்தெந்த நாளில் மனுக்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்கள்லையும் மனுக்கள் கொடுக்கலாம். அப்போ கொடுக்கக்கூடிய அந்த மனுக்களில் அரசு அதிகாரிகள் வாங்கிக்கிட்டு 45 நாட்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அந்த மனுக்களுக்கான தீர்வுகளை சொல்லுவாங்க. அப்படின்றதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரார். அடுத்து பார்த்தீங்கன்னா திறன் இலக்கு திட்டம் அப்படின்றாங்க. சரியா, இந்த திறன் இலக்கு திட்டம் எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் 80% குறைவான மதிப்பெண்கள் பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது அந்த 80% மதிப்பெண்கள் குறைவிடக்கூடிய மாணவர்கள் இன்னும் அந்த கல்வியில் மேம்படணும், அந்த திறனை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திறன் இலக்கு திட்டத்தை என்ன பண்ணுறாங்க, இவங்க கொண்டு வராங்க. அப்போ அந்த திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமோட்டேஷன் ஆஃப் அகாடமி நேச்சுரிங் அப்படின்றதா அதோடைய ஃபில் ஃபார்ம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா 19 கோடி என்ன பண்ணுறாங்க, இவங்க அறிவிக்கிறாங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணீங்க. தினசரி இது போல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை நம்ம தினமும் ஷார்ட்ஸாக கொடுத்துட்டு இருக்க போகிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.